அப்படி எடுத்துகிட்டு நம்ம அயன் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சிடணும். ஒயர் ரொம்ப தொங்குதுன்னா இதில் அப்படி லேசாக சுற்றி வச்சுக்கணும் மக்களே. அப்போது நமக்கு இடம் பார்க்க அழகாக இருக்கும். ஒரு அயன் பண்ணக்குள்ளே ஒரு ஃபீல் வரும் நமக்கு. வந்து இந்த மாதிரி செட்டிங் இருந்தால் நிறைய துணி அயன் பண்ண தோணும் பார்த்துடுங்க. இந்த மாதிரி எதுவும் பொருள் வேணும்னா வியூட் ஃபர்னிச்சரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூட் ஃபர்னிச்சர். வணக்கம். அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இடம் நமக்கு இடம் ரொம்ப நம்மள சேவிங் ஆகும். ரேட்டும் கம்மியாக தான் வரும். நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்போம். குறைஞ்ச விலையில் தரமான பொருள் வியூட் ஃபர்னிச்சர். தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு ஃபிட்டிங் ஸ்டாண்டு இதை ஃபிட் பண்ண போகிறோம் நாங்கள். தெளிவாதுங்க. தேவையான பொருட்கள் 1 2 தேவையான பொருட்கள் முதலில் ஒரு வீடு வேண்டும். சுத்தியல், டேப், ஸ்க்ரூ 1 இன்ச் ஸ்க்ரூ. இதற்கு தேவையான பொருட்கள் முதலில் நம்மளை நம்பி ஒரு கஸ்டமர் ஒரு வீட்டை தரணும். அந்த வீட்டில் வேலை பார்க்கணும். பிசுறு பிட்டு 3/4 இன்ச் ஸ்க்ரூ விட்டு வாடா. முக்கால் ஸ்க்ரூ இது இந்த சைடு போட்டு அந்த சைடு போர்டில் பொத்துட்டு வந்துடும். அந்த ஸ்க்ரூ அழுட்டு வராமல் இருங்க. செவுத்தில் ஸ்க்ரூ போடக்கு ஜம்பர் பிட்டு பிசுறு. அதுக்கு தேவை மிஷினு. சும்மா இருங்க. மட்டம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க ஸ்ப்ரிட் லெவல். ட்ரெண்டிங் ஆகி அழைக்க. ஆமாம், மைனி வைக்கிறேன். ஒரு 2 இன்ச்சு குறைச்சே போட்டுக்கலாமோ? எப்படி ஏன் மாட்டீங்க? இப்போ எப்படி ஸ்க்ரூ போடுது? நான் போட்டுருவோம்ப்பா. மைனி கொடு மக்களே. இப்போ இந்த அயன் பாக்ஸ் ஸ்டாண்டை நம்ம அந்த இடத்துல மாட்ட போகிறோம். ஸ்பிரிட் லெவல் நான் பிடிச்சிருக்கு. வைக்கணும். கூடு லெவல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எப்படியும் கூடு முதல்ல கூடு லைட்டாக வாங்கலாம். எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு கேளு. லைட்டாக ஹைட் மட்டும் சொல்லிட்டு போங்க. போடு. அதில் மேலே ஒன்று அதில் போடு. அடுத்து இதில் போடு. அதுக்கு மேலே ஒன்று இது இருக்கு. அந்த இதுக்குல அண்ணா அது அதெல்லாம் போட முடியாது. போடு இதே மாதிரி. என் கைக்குள்ள ஓடி அதை கரெக்டாக பிடிச்சிக்க. என்ன அண்ணா அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து அளவு எடுத்தாச்சு, மார்க்கும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓட்டையை போட போகிறோம். செவத்தில் திருப்பிட்டா பெருசு 6 நம்பர் பிசுறு 6 mm விட்டு 6 கிட்டாவது ஆகும். மக்களே இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்துடுங்க மக்களே. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த செவத்தை ஓட்டையை போடுங்க பார்த்துடுங்க. நெக்ஸ்ட் இப்படி பிசுறு வச்சு அடிச்சு
பார்த்தீங்கன்னா ஓட்டையில் எப்படி ஃபிஷரை வச்சு சுற்றில் வச்சு அடிச்சுக்கிடணும். ஸ்க்ரூ இல்லையா? ரொம்ப நேரத்தில். சரி ரைட்டு. வாசரு எப்போமா வேண்டாம், 2க்கு போடணும். அதுங்கண்ணா இப்போ நம்ம ஃபிஷர் அடித்தாச்சு. நம்ம தூக்கி ஃபிட் பண்ணுறது தான் வேலை. மைக் அங்கே தான் இருக்குது. கேமரா பக்கண்டாமா மக்களே. அடுத்து இந்த ஸ்டாண்டை எப்படி ஃபிட் பண்ணுறோன்னு பாருங்கள். அவர் பிடிப்பார், நான் இப்படி உட்காந்துக்கிடணும். உட்காந்துருச்சு வார் போடுவாங்க. இப்படி அந்த நம்ம அளந்த ஓட்டைக்கு நேரம் கரெக்டாக வச்சுக்கிடணும். அவ்வளோதான். ரொம்ப நேரம் பிடிச்சா கை வலிக்கும். கொஞ்சம் இங்கே தள்ளி பிடிக்கணும். தள்ளி பிடிச்சா இங்கே ஓட்டம் வரும். போதும், ரொம்ப டைட்டாக மாற்ற முடியாது. கொஞ்சம் லூஸ் பண்ணி நான் சிஸ்டமில் போடுங்க. ஒரு சிஸ்டம்ல இதான் இருக்குது. இதில் போடணும்னா மேலே போட்டால் தூங்குமா நினச்சேன். கொஞ்சம் ஒரு 50 கிடக்கா 2 சட்டையை அயன் பண்ணி கொடுத்தோம். அதுதான் மக்களே. சொல்ல வேண்டிய ஆள் தானே. ஆறேன் ஃபஸ்ட்டு திறந்து இறக்கி காமிச்சிடணும். இதை ஆன் பண்ணவே இல்லையா? ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். கீழே இருக்குது. பொத்த பார்த்து இப்படி வச்சுக்க வேண்டியது. சரி, ஒரு 2 இன்ச் கொடுத்தோம். ஒரு 2 இன்ச் ஸ்க்ரூ. 2 வேணுமா? ஆமாம். ஸ்க்ரூ பத்தவில்லை, 2 எடுக்க போகிறேன். இன்னும் 2 இருக்கா? இவ்வளோ நெருக்கா எங்கே பிறகு களத்தில் நம்ம கொண்டாட முடியுமா? பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது. நம்ம வேண்டாம்னா இப்படி மடித்து வச்சுக்கலாம். அயன் பண்ணோம்னா தூக்கிடணும். தூக்கி சுவிட்சில் போட்டுடணும். அயன் பாக்ஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்துருக்கலாம். ஒன்று எட்டு சொல்லிட்டா வெளியே. இப்போ நம்ம தேய்க்க போய்க்கிறோம் சட்டையை. கீழே வைக்கணும். சும்மா இருமையானு ஃபிட்டிங்ஸ் வந்தால் நாங்கள் இப்படி அயன் பாக்ஸ் ஸ்டாண்டு அயன்லாம் பண்ணி கொடுப்போம். அதனால் நீங்கள் நம்மளை கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அயன் செலவு மிச்சம். கலர் மாதிரி இருக்கு. கலர் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம அயன் பண்ணி கொடுத்துருவோம். ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். மக்கள் இந்த கேப் வைக்குன்னா துணி இந்த சைடு மடித்து உள்ள வைக்க வேண்டியது. இந்த கேப் சொல்லு. சட்டை க்ளோஸ் அப்பாங்கண்ணே. கேப் வைக்கனா திடீர்னு நம்மளால் மடக்கி இப்படி மடக்கி வைக்க முடியாதுங்கிறதுக்காண்டி இப்படி கீழே விட்டு அவார்டு நின்றுக்கூடும். இப்படி அழகாக விரித்து இப்படி அயன் பண்ணிக்கலாம். இப்படி அயன் பண்ணி முடிச்சிட்டோம்னாக்கி இப்படி ஒரு வாரத்தில் தொங்க போட்டுட்டு அயன் பாக்ஸ் எடுத்து சுற்றிட்டு இப்படி மடக்கி விட்டுக்கிடலாம். மடக்கி விடுறது ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. கீழே ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும். லைட்டாக இழுத்து விட்டு ஆட்டோமேட்டிக்காக மடங்கிடும். தேங்க்யூ வியூட் ஃபர்னிச்சர். பாட்டுங்க மறுபடியுமா? போமா போட்டே. வணக்கம் மக்களே. அயன் பாக்ஸ் ஸ்டாண்டு. அயன் பாக்ஸ் இந்த ஸ்டாண்டில் நம்ம வைக்கிறதுக்கான இப்போ முயற்சி எடுக்க போகிறோம். இந்த அயன் பாக்ஸை கர்ப்பமாக்குற முயற்சி எடுப்போம் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு.
முதல்ல நம்ம இதை எடுத்துக்கிடுவோம். கல் எடுத்துக்கங்க. ரைட்டு. இந்த ரைட்டில் ஓடுவான். ஜங்ஷன் ரோட் இங்கே ஓடுவோம், அங்கே ஓடுவான். இருட்டுமா மறுபடியும் கூட்டு கேட்டுக்கிடுமா பேசாமல். ஆமாம், நம்ம கஸ்டமர்கிட்டே கேட்டுக்கிடுவோம். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எந்த இடம் இருக்குமோ அங்கே தான் நம்ம வைக்க நமக்கு பெட்டர். கீழேயா பேச கூட இதை மட்டும் எதில் ஃபிட் பண்ணணும்னு சொல்லலாம். சும்மா என்ன அவனை ஒரு வீடியோ எடுங்க. உள்ள போயிட்டு 2 பிசு இருந்து 2 போதுங்களா? இதில் வச்சிடலாம்ண்ணா. இங்கே வச்சுக்கலாம். நம்ம வைக்க தான் அளவு மாரி கேரட்லாம் இருக்க முடியும். கையம்மம் போடும் போதும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மட்டும் வச்சாச்சு. புது மாடல். ஆமாம், அது ஃப்ரீ. காசு மட்டும் தான். நான் பிசுறு வைக்கிறேன். அவ்வளோ உண்டைங்க சுற்றி பெரிய சம்பரம் வருஷம் போட்டேன்னா சுற்றி எதுக்கு? நான் வந்து ஸ்க்ரூ டைட் பண்ண போகிறேன். 2 வச்சிட்டா? இப்போ நான் டைட் பண்ண போகிறேன். அடக்காங்க எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு நீ டைட் பண்ணி தான் நிறைய பண்ணிடுவேன். பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா 2மே அவங்களே டைட் பண்ணிட்டாங்க. நமக்கு சான்ஸ் தரல. இன்னும் நம்ம அதுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது. அயன் பண்ண போகிறோம். இந்த பையன் இவன் வீடியோ எடுங்க. மனசாமி துணி எடுத்துருவாமா புறக்கேக்கு. வந்து அயன் பண்ணிவிட்டு இப்போ இதில் அயன் பண்ணுறோன்னு நினச்சிடுங்களா. இந்த ஒயர் தொங்கிட்டு கிடக்கும். எடுத்துகிறேன். இப்போ அயன் பண்ணிவிட்டு நம்ம இந்த அயன் பாக்ஸை இப்படி சுற்றி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டு நம்ம அயன் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சிடணும். ஒயர் ரொம்ப தொங்குதுன்னா இதில் அப்படி லேசாக சுற்றி வச்சுக்கணும் மக்களே. அப்போது நமக்கு இடம் பார்க்க அழகாக இருக்கும். ஒரு அயன் பண்ணக்குள்ளே ஒரு ஃபீல் வரும். நமக்கு வந்து இந்த மாதிரி செட்டிங் இருந்தால் நிறைய துணி அயன் பண்ண தோணும். பார்த்துடுங்க. இந்த மாதிரி எதுவும் பொருள் வேணும்னா வியூட் ஃபர்னிச்சரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூட் ஃபர்னிச்சர். வணக்கம். அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இடம் நமக்கு இடம் ரொம்ப நம்மள சேவிங் ஆகும். ரேட்டும் கம்மியாக தான் வரும். நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்போம். குறைஞ்ச விலையில் தரமான பொருள். வியூட் ஃபர்னிச்சர். தேங்க்யூ. ஹலோ வணக்கம் காய்ஸ். வியூட் ஃபர்னிச்சர் களக்காடு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஃபோல்டிங் அயனிங் டேபிள் ப்ளஸ் அயன் பாக்ஸ் ஸ்டாண்டு வெறும் 3000 ரூபாய்க்கு ஃப்ரீ டெலிவரி ப்ளஸ் ஃப்ரீ ஃபிட்டிங். திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த 2 மாவட்டத்துக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நம்ம ஷோரூம் வியூட் ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ் களக்காடுக்கு விசிட் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ வியூட் ஃபர்னிச்சர்.